வெல்கம் டு மாடர்ன் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சீயக்காய் எப்படி அரைக்கணும், அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடணும், அதுக்கப்புறம் கடைசியாக அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சீயக்காய் பொடி அரைக்கிறதுக்கு சீயக்காய் நமக்கு தேவைப்படுற அளவு எடுத்துக்கோங்க. ஒரு மாதத்துக்கு அரைக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் அதிகமாகவே வச்சுக்கோங்க. சீயக்காய் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வந்தால் பெயின் பிடிக்காது தலையில், அதுக்கப்புறம் டாண்ட்ரஃப் இருக்காது கண்டிப்பாக. அப்புறம் உங்களுக்கு தோல் அலர்ஜி ஏதாவது இருந்ததுன்னா, அதாவது தலையில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சீயக்காய் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனை எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் விட நம்ம ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்ப லாங்காக வளர்கிறதுக்கும் சீயக்காய் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். அதுக்கப்புறம் செம்பருத்தி பொடி எடுத்துக்கோங்க. என்கிட்ட ரியல் செம்பருத்தி இல்லை, அதாவது அந்த ஃப்ளவர் செம்பருத்தி பூவை வந்து காய வச்சு அதை இதோடு சேர்த்து அரைக்கலாம். என்கிட்ட செம்பருத்தி பூ இல்லாததுனால நாட்டு மருந்து கடையில் செம்பருத்தி பொடி வாங்கியிருக்கேன். செம்பருத்தி பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து முடி நிறச்சிரும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி ஆட் பண்ணலாம். அதே மாதிரி உங்கள் ஹேர் ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா அதை திக்காக மாற்றி விடும். அதே மாதிரி நம்ம கண்டென்ட் ரொம்ப ஒல்லியாக இருக்கும் ஹேர் ஒரு சிலருக்கு, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் திக்காக வளர்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டாண்ட்ரஃப் ப்ராப்ளம் சுத்தமாக போயிடும். அப்புறம் ஸ்ப்ளிட்டன்ஸ் பெரிய ப்ராப்ளம் இல்லையா, அதுவும் போயிடும். ஆவாரம்பூ சேர்க்காமல் இருக்கவே கூடாது. கண்டிப்பாக ஆவாரம்பூ சேருங்க. ஆவாரம்பூ வந்து ஹேருக்கு மட்டும் இல்லை, அது ஹெர்பல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது ஆவாரம்பூவில். ரோஸ், அதுக்கப்புறம் ரோஸ் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ணும். இது ரோஸுன்றது வந்து அதோட பிஹெச்சும் நம்ம தலையில் இருக்க முடியோட பிஹெச்சும் சேம்ன்றதுனால அது ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. அதுக்கப்புறம் ஃபெனுக்ரீக் அண்ட் க்ரீன் கிராம் இதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபெனுக்ரீக் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கூட போடலாம். வெந்தயம் வந்து எப்போவுமே தலைக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியும் கூட. ஸோ அதனால் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூங்கங்காய்க்கொட்டை, இது வந்து நம்ம நுரைக்கிறதுக்காக மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் தமிழர்கள் வந்து இந்த மரத்தில் இருக்க காயிலேருந்து கனியிலேருந்து இலையிலேருந்து எல்லாமே பல வருஷமாக இந்த மாதிரி கிளீனிங்க்கு நம்ம தலையை குளிக்கிறதுக்கு குளியல் பொடி செய்கிறதுக்குன்னு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ், ஹெர்பல் பெனிஃபிட்ஸ்லும் இதுக்கு நிறைய இருக்குது. பூங்கங்காய்க்கொட்டை அப்படின்றது வந்து தமிழர்களோட ஒரு மரபான மரம்னே சொல்கிறாங்க. அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்த மரம் இப்போ நம்ம கடைசியாக நுரைக்குன்னு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஸ்டில் அட்லீஸ்ட் அப்படியாவது யூஸ் பண்ணுறோன்னு நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் நன்னாரி கூட ஹேர் வந்து ரொம்ப லாங்காக வளர்கிறதுக்கு யூஸ் ஆகும். நாட்டு நன்னாரின்னு கேட்டு வாங்கணும். ஏன்னா நன்னாரியிலே இப்போ ஹைப்ரிட்ஸ் இருக்குது. ஸோ அது வாங்காதீங்க. நாட்டு நன்னாரி, அதுவும் நாட்டு மருந்து கடையில். ஸோ இது ஹேரை ரொம்ப திக் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெல்லிக்காவை காய வச்சிடலாம். மிஷினில் கொடுத்து அரைக்க தானே போகிறோம். ஸோ நெல்லிக்காவை நல்லா காய வச்சு அதையும் வச்சுக்கலாம். அப்புறம் சம்பங்கி விதை அப்படின்னு சொல்லி அதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சம்பங்கி விதையும் ரொம்ப ஹெர்பல் பெனிஃபிட்ஸ், ஏகப்பட்ட டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் கூட இதை சாப்பிடுவாங்களாம். அதில் ஏதோ செய்கிறாங்க போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ செம்மங்கி அது. ஸோ ஓவராலாக இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன் நான். இது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா வேணும் உங்ககிட்ட சொல்கிறேன்னா நெல்லிக்காய் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் லெமன் பீல் பண்ணி அந்த தோலை காய வச்சு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சு மிஷினில் அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பவுட்ரியாக வந்துடும். இதை நம்ம 1 month ஜாலியாக யூஸ் பண்ணலாம். மிஷினில் கொடுத்து அரைக்கிறது தான் என்னை பொறுத்தவரைக்கும் பெஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு கண்டென்ட் நிறையா வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக மிஷினில் கொடுத்து அரைங்க. ஸோ இது லாஸ்ட்டாக எப்படி யூஸ் பண்ணணுன்னா, சீயக்காய் வந்து தண்ணியில் யூஸ் பண்ணுறதை விட கஞ்சி தண்ணி இருக்குல்ல, அரிசி வடி தண்ணி, அந்த தண்ணியை வந்து சீயக்காய் பொடியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு வாங்க. நுரையும் வந்து வரா மாதிரி இருக்கும். நம்ம கஞ்சி தண்ணி நிறையா யூஸ் பண்ணி கொஞ்சம் கூட சீயக்காய் பொடி போட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்து ஆக்சுவலி பத்தாது. இன்னும் கொஞ்சம் சீயக்காய் போட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம். அதுக்குன்னு பேஸ்ட் மாதிரி வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. கஞ்சி தண்ணி நிறையா யூஸ் பண்ணால் ஹேர் ரொம்ப லாங்காக வர்றதுக்கு, சூப்பராக வர்றதுக்கு பயங்கர பெனிஃபிஷியல். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த பெஸ்ட் வே. ஸோ சீயக்காய் பொடியை நீங்களும் அரைச்சி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் அப்டேட்டட். மாடர்ன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாடர்ன் தமிழ் சேனலில் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். ஏன்னா ஹேர்ன்றது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் கூட. ஸோ அதனால் யாராக இருந்தாலும் இந்த ஒரு சீயக்காவை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை. கீப் அப்டேட்டட்.